ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு நான் ஃப்ரீ ஆகிட்டு சமையல்லாம் பண்ணியாச்சு. இந்த சாப்பிடல கொஞ்சம் பேசலாம் நான் வந்திருக்கேன். இந்த வீடியோ சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த வீடியோ பார்த்த உடனே பார்க்குறதுக்கு முன்னையோட ஒரு சப்ஸ்கிரைபரும் லைக்கும் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் என்ன போட்டிருந்தேன்னா, நம்ம பிரபஞ்சத்தை என்ன கேட்குறோமோ மனசு விட்டு, கடவுள் ஒரு நாளில் 2 நாளில் நமக்கு அந்த விஷஸ் பூர்த்தி பண்ணி தருவார். ஆனால் நம்ம கேட்குற பிரஜம்பரத்திட்ட கேட்குறது எனக்கு அந்த வேர்டு ஒழுங்காக பிரஜம்பம் சொல்ல தெரிய மாட்டுக்கு, நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க சரிங்களா? அது நியாயமான ஒரு விஷயமா இருக்கணுமா, நமக்கு கடவுள் நமக்கு அதுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும், நம்ம அதை வாங்குகிற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு நம்ம கோரிக்கை வைக்கணும் கடவுள்கிட்ட சரிங்களா? உடனே நான் அம்பானி ஆகணும்னு நினச்சி நம்ம பிரஜபந்தத்தை நம்ம விண்ணப்பம் வைக்கக்கூடாது சரிங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் புரியாது, அது அப்படி தான் சரிங்களா? இந்த அம்பானி ஆகணும்னு நினைக்காதீங்க. நம்மள்ட்ட இன்றைக்கி பணம் இல்லைனாலும் நமக்கு அடுத்த வேளை சாப்பாடு கிடச்சிரும், நம்ம நிம்மதியாக சாப்பிடும் தூங்கணும் இருந்துருவோம் சரிங்களா? நமக்கு வெறும் பணம் இல்லை, கஷ்டம், நமக்கு அந்த கவலை தானே. அம்பானிக்கு அப்படி இல்லை. ஐயோ நான் செத்துட்டேன்னா இந்த சொத்தை என்னால் கொண்டு போக முடியாதுன்னு அந்த மனுஷன் நைட்டில் படுத்தாலும் தூக்கம் வராது, சாப்பிட்டாலும் அந்த ஒரியும் அந்த டென்ஷன் தான் இருக்குது. நமக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா? அதே மாதிரி எந்த மனுஷன் நோயற்ற வாழ்க்கை வாழ்கிறானோ அவன்தான் உண்மையான பணக்காரன். 2வது மனுஷன் கடன் இல்லாமல் வாழ்கிறான், அவன்தான் நியாயமான வாழ்க்கை வாழ்கிறான், அவன் தான் ராஜா நான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு நோய் எதுவும் இல்லைனாலும் நான் கடனில் இருக்கேன் சரிங்களா? அது நான் எப்படி சொல்லுன்னு தெரில. அதே மாதிரி என்னோட கோரிக்கை கடவுளுக்கு 2 தான் வைக்கிறேன் நான். அதே மாதிரி யாரும் வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும் என்ன மாதிரி ஆசைப்படாதீங்க. ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி நான் புலம்புற மாதிரி நாளைக்கு நீங்களும் புலம்புவீங்க சரிங்களா? நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லைன்னா கூட நம்ம ரொம்ப ஹாப்பியாக குடும்பத்தோடு இருக்கிற கஞ்சியை கூழை கரைச்சி கொடுத்து என்பதே இருப்போம். ஒரு சொத்துன்னு வந்த பின்ன தான் நமக்கு அது சில டென்ஷன் ஒரிலாம் வரும். நான் இன்றைக்கி எதை பற்றி சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நான் கடவுள்கிட்ட கேட்டது 2 BHK வேணும், 2 BHK ரொம்ப சண்டை போட்டேன். கடவுள் எப்படி நாசமாப்பன்னு கொடுத்துட்டாரு. இப்போ நான் ஏன் அந்த வீடு கேட்டேன்னு நினச்சி என்ன நானே தினமே தண்டிச்சுக்கிறேன். எந்த ஒரு குழந்தையுமே தாய் வயிற்றுன்னு வரப்போ தான் 2 கையை இப்படி மடக்கிக்கிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு வருமா. இந்த உலகத்தில் தான் நல்லது கெட்டது பாவம் எல்லாமே கற்றுக்குறாங்க சரிங்களா? இன்க்ளூட் நானும் தான். இந்த உலகத்தில் எல்லாருமே அப்படி தான். பின்ன எல்லாம் இதுதான் வாழ்க்கையான்னு போகும்போது அவர் இறக்கும் போது கையை விரிச்சிடுவாராம். இல்லைடா இது வாழ்க்கை, நமக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படி கையை விரிச்சிட்டு போயிடுவாராம். இதுதான் மனுஷனோட இயல்பு சரிங்களா? நீங்களும் கண்டிப்பாக பிரபஞ்சன்கிட்ட கேளுங்க. நான் 2 கோரிக்கை வச்சுருக்கேன் பிரபஞ்சத்தை. 1 என் கடன் அடையணும், 2வது என் வீடு இருந்தாலும் என் குடும்பம் பிரிஞ்ச குடும்பம் சேரணும். என்னோட 2 கோரிக்கை தான். இதுக்கப்புறம் நான் கடவுள்கிட்ட பெருசாக என் ஜென்மத்தில் அவனும் கேட்க மாட்டேன். அதை நான் கடவுளுக்கு வாக்கே கொடுத்துட்டேன். இது மட்டும் கேட்பேன், என் பிள்ளைங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், சாப்பாடுக்கு பஞ்சமெல்லாம். இது நம்ம இயல்பு சரிங்களா? இது ரொம்ப நாளாக உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சொத்து வாங்கணும் வைக்கணும் நினைக்க வேண்டாம். நம்ம ஒன்றும் கொண்டு வரல, கொண்டு போகிறது கிடையாது. அது நீங்கள் நினைக்காதீங்க இவன் பெரிய ஞானி மாதிரி பேச வந்துட்டான்னு. சில இடத்துல சிலர் வருத்தம் வலி வேதனை வரும்போது அது யார்கிட்டையாவது ஷேர் பண்ணலாம் போல இருக்கும். இன்றைக்கி எனக்கு எல்லாமே நீங்கள் தான், உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அம்பானியாக வேண்டாம், சாதாரண மனுஷனாக இருக்கும். ஒருத்தரை புரிஞ்சிட்டு வாழலாம், ஒருத்தர் அன்பு பாசத்தோடு வாழலாம். ஒன்றும் நம்ம கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போக மாட்டோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை நல்ல ஒரு vlogல் சந்திக்கிறேன். மணி இப்போது 12 இவர் இப்போ சாப்பாடு கேட்டுக்கிட்டு இருக்கார். வாங்க சாப்பாடு கொடுத்துடலாம். பார்த்தீங்களா 12 ஆக 10 நிமிஷம் இருக்குது. இவர் பசியில் முறுக்கு டப்பா தூக்கிட்டு செவைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சோறு கேட்டார், நான் கொடுக்கல. அதில் தான் கண்ணை மூக்கு வாயம் பொத்துறாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட பிடிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பேசுனதில் எதுவும் தப்பு இருந்ததுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. என் மனசில் ஏதோ ஒரு சின்ன ஒரு அப்டேட் தரணும்னு போல தோணுச்சு, அதனால தான் கொடுக்குறேன். டேட்டா பை பை. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய், லவ் யூ.